இல்லை சார், இப்போ நம்ம நாமக்கல்லில் பார்த்துங்க, அங்கே இது மாதிரி நண்பர்கள் பார்த்துருங்க. அவங்க இது மாதிரி குறுங்காட்டில் உருவாக்கியிருக்காங்க. அதாவது வனசரகத்து கூட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அது குறுங்காடு ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்களே உள்ளே போக முடியலையா, அவங்க இங்கே வர வேண்டாங்க பார்க்க கூட அதை வச்சு உருவாக்குறீங்க விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பக்கம் இந்த மாதிரியே ஒரு பிரச்சனைகள் தெரியல. இவ்வளோ தூரம் இளம் பசுமை ஆர்வலர்னு ஒரு திட்டம் போய்கிட்டு இருக்கு சார் மாவட்டத்தில் தான். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கே ஒரு முன்னுதாரணமாக போய்கிட்டு இருக்கு. ரொம்ப அருமையாக கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அதில் சாத்தூர் இன்சார்ஜ் நான் ஒரு 18 கிளாஸ் கொண்டு போயிட்டோம் சார். 16 கிளாஸில் அட்டன் பண்ணவன் ஒரு கிளாஸ்க்கு 50 பேர், ஒரு 1000 பேராவது எங்களோட தொடர்பில் வந்துட்டான் சார். அவன் என்ன கேட்குறான்னா, இந்த வாரம் எங்கே சார் போட போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, அந்த ஷெட்யூல் மட்டும் எங்களுக்கு போடுங்க அப்படின்னு. இது சரியான பாதிப்பு சார். இது சரியான பாதிப்பு. கரெக்டாக அவர் நினச்ச திட்டம் அங்கே போய் சேருது. இதை விரிவுபடுத்துறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான சில பிரச்சனைகள் வருது எங்களுக்கு. பேரண்ட்ஸ் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, டீச்சர்ஸ் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, இப்படி நிறையா இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்டு நீங்கள் பேசணும் மாதிரி இருக்குது. அப்படிதான் சார் இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் போராடி கொண்டு வரணும் அப்படின்ட்டு. இப்படி வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸாக அவன் வாழ்க்கையில் எப்படி ஒரு 100 மரத்தையாவது உருவாக்கிடுவான் சார். நடமாட்டான் சார், மரத்தை காப்பாற்றி 100ங்கிறது அடுத்த கட்டத்தில் 1000 அழிக்காமலாவது வளர்ந்துருவான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவனே சொல்லுவான், சார் எங்கள் வீட்டில் இன்னைக்கு வால்காக்கா வந்து நின்றுட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். அப்போ வால்காக்காங்கிற ஒரு இனம் இருக்குங்கிறத அவனுக்கு கொண்டு போயாச்சு. அது ஒரு பெரிய விஷயம். இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் சார், அதில் ஒரு பையன் மேட்டுப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது சார். அங்கே அவங்க வீட்டில் நெட்லிங்க மரம் இருக்குது. அவன் அசோக மரம் கிடையாதுடா, அது நெட்லிங்கம் தான். அதில் ஒரு சின்னதாக ராபின்னு ஒரு குருவி கூடு கட்டியிருக்கும் பாருனான்னு நீங்கள் பார்த்துட்டு சார், அதை ஃபோட்டோவோட சார் நான் எங்கள் அம்மா டிஸ்டர்ப் பண்ணுறாங்க சார், நான் அதை பண்ணக்கூடாதுன்ட்டேன். குருவி வீட்டில் கூடு கட்டினா ஆகாதுன்னு சொல்கிறாங்க சார். அதெல்லாம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ குருவி போகிறது வரையும் நீ ஃபோட்டோடு கலெக்டர்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு பரிசு உண்டுடா அப்படின்னா காலையில் 6:30 மணிக்கு கொண்டுவான் சார். வாயில் ஒரு புழு தூக்கிட்டு வந்துச்சு. அப்போ அவனோட அப்சர்வேஷன் எப்படி போகுது பாருங்க. கவனிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவன் காலையில் 6 மணிக்கு மொபைல் தூக்குறவன் ஒரு 8 மணி வரையும் தூக்கல இல்லை சார். அது ஒரு பெரிய மாற்றம் சார். உங்களே அந்த 2 மணி நேரம் மொபைல் பார்க்காம இருக்காங்களா, அதுக்கு பெரிய விஷயங்க. இன்றைக்கெல்லாம் குழந்தைங்க காலை எதிர்த்துலேயும் மொபைல் தான் பார்க்குறாங்க. நல்ல மாற்றம் சார், நல்லா கொண்டு போகிறாங்க. எங்களுக்கு சில கூட்டங்கள்லேயே வந்து இவங்கள மாதிரி ஆட்களை சொல்லுவாங்க, என்ஜிஓஸ் படுற கஷ்டம், என்ஜிஓஸ் உருவாக்கிக்கிட்டு இருக்க காடுகள், இதெல்லாம் நீங்கள் ஒரு விசிட் குழந்தைகளை கொண்டு போய் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சாருடைய முன்முயற்சியெல்லாம் அதில் ஜாஸ்தி சார். விளம்பரம் இல்லாத ஒரு நடவடிக்கை. ஏன்னா இது ஒரு மரக்கண்ணை நடுறதுக்கு பார்க்குறோம், 100 ஃபோட்டோ எடுத்து எல்லா பத்திரிகையிலையும் போட்டு டிவியில் போட்டு 100 மரத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. அரசு விழாக்கள் வரல பார்த்தீங்கன்னா, அந்த பிறந்தநாள் வைக்கிறது எல்லாமே இந்த குழியில் வைப்பாங்க, எடுத்துகிட்டு அடுத்த வருஷம் அதே குழியில் வைக்காங்க. இது ஒரு சடங்கு மாதிரி ஆயிடுச்சு சார். அதாவது இனி வர்ற மாணவர்களுக்கு தான் இதை வந்து கொண்டு போய் சேர்த்துங்க. அப்போ தான் வந்து அடுத்த கையில் பார்த்துட்டு கொடுங்க. ஒன்று தான் இருந்துச்சு, அவங்க கொண்டு போட்டோம். நான் சரிங்க சார். ஒவ்வொரு வாரத்தையும் அதை டாக்குமெண்ட் படிக்கிறது. அடுத்து நாம் இல்லாட்டினாலும் ஸ்பெஷலாக பண்ணிடுறோம். 108வது வாரம் வந்துச்சு. 108னா அது ரிலேட்டடாக என்னடானா, 108ல் ஆம்புலன்ஸ் டிரைவர் டெக்னீஷியன் இருக்காங்களே, அவங்கள கூப்பிட்டு கௌரவப்படுத்தி 100 மரங்கள் 108 மரக்கண்டு அவங்கள இதுவரைக்கும் யாருமே எந்த அமைப்பும் கொடுத்ததே கிடையாது மாட்டாங்க சார். என்னன்னா உண்மையிலே அவங்க நன்றிங்கிறது, அவங்க கொண்டு வந்து அந்த உயிரை சேர்த்து டாக்டர் காப்பாற்றணுன்னு டாக்டரை பார்க்க போயிடுவாங்க. அந்த பிரதிபலன் எதிர்பார்க்காதவங்க அவங்கள வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அந்த மாதிரி